எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. எல்லா படத்துலையுமே அதிக அளவில் ஸ்ருதி ஹாசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரிஜினாலிட்டியவே இழந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி ரசிகர்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அவர் செஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம் ரொம்ப விபரீதமான விஷயம். இதை வந்துட்டு கண்டிப்பாக ரசிகர்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அதைத்தான் வந்துட்டு செய்ய முற்பட்டு வந்துகிட்டு இருக்காராம். அதாவது பார்த்தீங்கன்னா, கைதி படம் இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் கைதி படம் எப்படிப்பட்ட படம், எவ்வளோ சூப்பரான படம். கிட்டத்தட்ட படம் முழுக்க அவ்வளோ விறுவிறுப்பாக போகும். எந்த இடத்துலையுமே வந்துட்டு இந்த கதாநாயகிகள் இருக்க மாட்டாங்க, தேவையில்லாத பாட்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுவும் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் தற்போது கைதி 2ல் வந்துட்டு எப்படியாவது ஸ்ருதி ஹாசனை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணி வந்துகிட்டு இருக்காராம். அதுக்காகவே வந்துட்டு கதையை லைட்டாக அங்கங்கே வந்துட்டு பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து வந்துகிட்டு இருக்காராம். இது எந்த அளவுக்கு படத்தை பாதிக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியுமா தெரியலையானே தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தில் வந்துட்டு ஸ்ருதி ஹாசனை பயங்கரமாக வந்துட்டு ட்ரோல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. அப்படி இருக்கும்போது கைதி 2லையுமே வந்துட்டு ஸ்ருதி ஹாசனை கொண்டு வரதுன்றது அந்த அளவுக்கு சரியான முடிவே கிடையாது. ஆனால் இந்த விபரீத முடிவை தற்போது வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்து வந்துகிட்டு இருக்காராம். இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணாங்கங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே பண்ணுற கூத்து தாங்க முடியல அப்படின்றது தான் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் ஒரு டாக்காக போயிட்டு இருக்கு. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.